அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது தனியாருக்கு சொந்தமான இடம், இங்கு குப்பை கூளங்கள் கொட்ட அனுமதி இல்லை, மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும், சாலை விதிகளை மதிப்போம் சொல்லி போட்டிருக்கிறாங்க. இதுல என்ன பிழைகள் இருக்கின்றது அப்படின்னா, இது தனியாருக்கு இச்சு வரும், தனியாருக்கு இச்சு போட்டு சொந்தமான இடம், இது தனியாருக்கு சொந்தமான இடம், இங்கு அடுத்து ஒட்டல் வரக்கூடாது, ஆனால் வராமத்தான் போட்டிருக்காங்க. ஏன் வரக்கூடாது அப்படின்னா, இங்குக்கு அடுத்து குப்பைங்கிற ஒரு சொல்ல வந்திருக்குது. அப்ப இங்கு அப்படிங்கிறது இவ்விடத்தை குறிக்கக்கூடியது. ஆனா இங்கு அங்கு எங்கு என்று சொல்லக்கூடிய சொல்லை தொடர்ந்து கண்டிப்பா ஒற்றெழுத்து வரும். இப்ப இங்கு கூட்டல் கண்டேன், இங்கு கண்டேன், அங்கு கூட்டல் கண்டேன், அங்கு கண்டேன், எங்கு கூட்டல் கண்டாய், எங்கு கண்டாய், இக்கு வருது. ஆனா இங்க இங்கு குப்பை குளங்கள் வரக்கூடாது. இங்கு குப்பை போட்டு பக்கத்துல இக்கு போடணும். ஏன் போடணும் அப்படின்னா, குப்பை என்று சொல்லக்கூடிய ஐகார ஈற்றை சொல்லை தொடர்ந்து காசாதப்பா வந்துச்சுன்னா அதுக்கு இணையாக ஒற்றெழுத்து போடணும். அப்ப குப்பை கூட்டல் கூளங்கள், குப்பை கூளங்கள் இக்கு போடணும். கூளங்கள் இருக்கு பாத்தீங்களா, குப்பை கூளங்கள் சொல்லவே கூடாது, குப்பை கூளங்கள் அப்படி வராது. எந்த லகரம் வரணும் அப்படின்னா, பொது லகர லகரம் தான் வரணும். பள்ளிக்கூடத்துக்கு வர லகரம் சொல்றாங்கல்ல, பொது லகரம், அந்த பொது லகரம் தான் வரணும். அப்ப பொது லகரம் வந்தாத்தே கூளங்கள் அப்படிங்கிறது குப்பைங்கிறத குறிக்கும். ஆனா இவங்க என்ன போட்டிருக்காங்க, கூளங்கள் போட்டிருக்காங்க. கூளம் என்றால் என்ன பொருள் அப்படின்னா, திலகம் என்று பொருள்படும். திலகம் என்றால் வெற்றி என்று பொருள்படும். அப்ப இங்கு குப்பை கூளங்கள்லாம் குப்பை வெற்றிகள், குப்பை திலகம் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். என்ன செய்யணும், இங்கு குப்பை கூளங்கள்ங்கிற பொதுலகரெல்லாம் போடணும். இப்ப கூளம் சொல்லி குண்டுலா போட்டு கூளம் போட்டோம்னா அதுக்கு என்ன பொருள், தானியம் என்று பொருள்படும். கூளம் போட்டு பொதுலகரெல்லாம் போட்டோம்னா அதுக்கு என்ன பொருள், குப்பைங்கிற பொருளை குறிக்கும். சிறப்புலகரெல்லா போட்டு கூளம் போட்டோம்னா என்ன பொருள் வரும் அப்படின்னா, திலகம் அல்லது வெற்றிங்கிற பொருள் வரும். சரிங்களா? அப்ப இங்கு குப்பை கூளங்கள் பொதுலகரெல்லாம் போட்டோம்னா குப்பைங்கிற பொருளை குறிக்கும். இப்ப இங்கு குப்பை கூளங்கள் கொட்ட அனுமதி இல்லை, மீறினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒற்றுப்புழைகளும் மயங்கொலி சொற்களும் எது என்று அறிந்து என்ன செய்யணும், நம்ம விளம்பரத்தை கொடுக்கணும். அப்ப அந்த வகையில குப்பை கூளங்கள் பொதுலகரெல்லாம் போடணும், தனியாருக்கு இச்சு போடணும். தனியாருக்கு சொந்தமான இங்கு குப்பை கூளங்கள் இக்கு போடணும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒற்றுப்புழைகளையும் மயக்கம் தரக்கூடிய சொற்களையும் தவிர்த்து எழுதுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.